ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்கள் காணலாம். 24/6/2026 முதல் 1/7/2026 வரை பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். புதன் மேற்கே அஸ்தமனமாகி வக்கரகதியில் இருக்கிறார். பூச நட்சத்திரம் கடகராசியில் குருவும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றையிலிருந்து சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் கேதுவும், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும், ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாயும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார்கள். 9 நவகிரகங்கள் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்று பலன்கள் காணலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் காணலாம். இந்த வாரம் உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கிறார். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக உங்கள் உடம்பு உஷ்ணமாகும். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக கோவப்படுவீங்க, பிடிவாதமாக ரோசமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் இருக்கும்போது உடற்பயிற்சி செய்யுங்க, தியானம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களை குறை சொல்லாமல் நீங்கள் கம்முன்னு இருப்பது நல்லது. ஜென்ம ராசியிலே செவ்வாய் நின்று சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது இயந்திரம், வண்டி, வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பவர்கள் இந்த வாரம் கூடுதலான உழைப்பு இருக்கும். அதற்கு தகுந்த ஆதாயமும் உண்டு. சனி பகவானுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது நெடுஞ்சாலை பயணங்களில், வண்டி வாகனங்களில் ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய போக்குவரத்தை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் அவசரம் கூடாது. ரிஷப ராசி அதிபதி சுக்கிர பகவான் 3வது வீட்டிலே ஆயில்யம் நட்சத்திரத்திலே இன்று முதல் செல்கிறார். அதாவது ரிஷப ராசிக்கும் சரி, துலாம் ராசிக்கும் சரி, ஆயில்யம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் சென்றாலும் மாமன் மச்சனன்களிடம், குறிப்பாக தாய் மாமன்களிடம் பிரச்சனைகளை உண்டாக்கும். இல்லை நல்லா தான் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னா தாய் மாமன்களிடம் இந்த வாரம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்களிடம், அதாவது தம்பி தங்கைகளிடம், புதிய நண்பர்களிடம் ரிஷபராசி என்பர்கள் கவனமாக இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்திலே 6ஆம் அதிபதி செல்லும்போது இந்த வாரம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். சிறுதூர பயணம், வெளியூர் வெளியிடம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ரிஷபராசி என்பதற்கு இந்த வாரம் உண்டு. ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். குரு 3வது வீட்டிலே இருப்பது இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் விவகாரங்களில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு குடும்ப உறவுகளுக்குள் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுற வாய்ப்புண்டு. அதனால் இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வீணான விரயம் செய்யக்கூடிய அமைப்பு குரு 3வது வீட்டிலே செல்லக்கூடிய அமைப்பு. 3வது வீட்டிலே குரு சுக்கிரன் இருக்கும்போது தங்க நகை, வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரம் வாங்கிக்கலாம். அதாவது சுப செலவு பண்ணலாம். ரிஷபராசிக்கு 6வது வீட்டிலிருந்து இன்று முதல் சந்திர பகவான் 6வது வீட்டிலிருந்து வாரத்தை தொடங்குகிறார். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் சந்திரன் செல்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். என்றும் நாளையும் உங்களுக்கு எதிர்பாராத வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு வருமானத்தை பார்க்கலாம். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைக்கி நாளைக்கும். ஞாயிறு திங்கட்கிழமைலாம்
உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் வந்துடும். இந்த வாரத்தில் ஞாயிறு திங்கள் ரிஷபராசி என்பர்கள் பயணங்கள் போக்குவரத்தில் வண்டி வாகனத்தில் நீங்கள் வந்து கவனமாக சென்று கவனமாக வருவது நல்லது. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம நாளில் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது. சந்திராஷ்டம நாளில் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. யாருக்கும் உதவி செய்தாலும் உங்களுக்கு உபத்திரம் தான் வரும். ரிஷபராசிக்கு 2வது வீட்டிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே புதனும் சூரியனும். புதன் வந்து மேற்கே அஸ்தமனமாகி வக்கரகதியில் செல்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ரிஷபராசிக்கு 5ஆம் அதிபதி வக்கரகதியில் அஸ்தங்கமாக இருக்கும்போது தாய் மாமன்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் மாமன்களால் பணச்செலவுலாம் வரும். 2 தொழில் 2 வேலை 2 வருமானம் 2 இடத்துல பேங்க் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் இந்த வாரம் வந்து வீட்டு தேவைக்காக பணம் எடுத்து செலவு பண்ணக்கூடிய நிலை ரிஷபராசி என்பவர்களுக்கு வரலாம். 2 தொழில் 2 வருமானம் பார்க்கக்கூடியவர்கள், பேச்சு வாக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரம் உண்மையாக உங்களுடைய வேலை உங்களுடைய வருமானத்தை நீங்கள் வந்து செய்வது நல்லது. ரிஷபராசிக்கு 4ஆம் அதிபதி 2வது வீட்டிலே அதுவும் ராகு நட்சத்திரத்திலே செல்லும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதிக நேரம் கண் விழித்து இரவில் வந்து தூங்காமல் வேலை பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். அதனால் வந்து சிலருக்கு வந்து கண் வலி வரலாம். அதனால் வந்து இரவில் சாப்பிட்டு நேரத்துக்கு ரெஸ்ட் எடுப்பது ரிஷபராசி என்பதற்கு நல்லது. ரிஷபராசிக்கு 4வது வீட்டிலே கேதுவும் 10வது வீட்டிலே ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ இந்த வாரம் ஆன்மீகம் அமானுஷ்யம் சார்ந்து ரிஷபராசிக்கு ஒரு யோகத்தையே செய்யும். ஜோதிடர்கள், குறி சொல்பவர்கள், சாமி ஆடக்கூடியவர்கள், அமானுஷ்ய வேலை ஈடுபாடு உடையவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு இன்று முதல் இந்த வாரம் வந்து உங்களுடைய வேலை தொழில் உத்தியோக ரீதியாக அதிக உழைப்பு உண்டு. ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.